கோயில், மசூதி, தேவாலயம்னு எங்கே பார்த்தாலும் விஜய் அவர்களை பார்க்க முடியுது. அதுவும் தேவாலயம் சார்ந்து அவர் மண்டிக்கிட்டு அப்படி மூவ் பண்ணி போன விஷயம், அந்த காட்சி வெளியே வந்து அது ஒரு சாரார் மத்தியில், தாவைக்கு அபிமானிகள் மத்தியில் ஆகா ஓகோன்னு புகழப்படுறது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சியினர் இருக்காங்களே, அவங்க இதில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அண்ணன் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணும், டிஎம்கே கூட்டணிக்கு விழப்போகிற சிறுபான்மை ஓட்டு இருக்குல்ல, இதை பிரிக்கணும், இதுக்கப்புறம் பாஜகவை ஆட்சியில் அமர வைக்கணும், இதுக்காக பணியமர்த்தப்பட்டவர் தான் விஜய் அவர்கள்னு அவர் தாக்கி பேசியிருக்காரு. நான் திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா, ஏங்க அவர் எந்த கோயிலுக்கு, தேவாலயம், மசூதி எங்கனாலும் போட்டோம், ஆனால் கட்சியோட அடையாளம் தாண்டி போகக்கூடாதுல்ல, என்னங்க இதெல்லாம் அப்படின்ட்டு இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணுன்ற மாதிரி, தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாருன்ற மாதிரி வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணும்னு ஒரு கூக்குரலை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் டிவிகே கேடர்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் மும்மதம் சம்மதம் அப்படின்ற கான்செப்ட் தான் மக்கள்கிட்ட பெருசாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரை ஒரு மதத்துக்குள்ளே அடைக்க முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் ப்ரொபகண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. புதுமண தம்பதி, இது இந்த ஒரு யுனிக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. திருவள்ளூர் உள்ள வந்துட்டாப்லையா, இந்த பொன்னேரி சரகம் சார்ந்து ஃபுல்லாக அங்கே ஒரு ரோட் ஷோவை கண்டக்ட் பண்ணியிருந்தாருங்க விஜய் அவர்கள். அப்போது புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதி அவங்க பிரச்சார வாகனத்தில் ஏற்ற அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களும் வந்தாங்க மேலே. வந்துட்டு விஜய் அண்ணாவை பார்த்துட்டா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் துடிக்கிறது என்ன, மாப்பிள்ளை ஒரு பக்கம் துடிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் அவங்க அவரோட பிளெஸிங்கை வாங்கினது என்ன, இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு.